ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக பெரியாஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் அரசு ராஜாஜி மருத்துவமனை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கிரவுண்டு, அதாவது அமெரிக்கன் காலேஜ் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, கிரவுண்டில் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டென்னிஸ் விளாட்றாங்க, தெரியுதா? பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? ஏன்னா எனக்கு வீடு வேறு இடம் இல்லை, அதனால் நான் வீட்டுக்கும் போகலை. இங்கே தான் இருந்தேன். நைட்டு பூரா இங்கே தான் விடிய விடிய சரியான தூக்கம் இல்லை. கண் முழிச்சு அவளை பக்கத்தில் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சரி ஒரு 8:30 மணி ஆகுது. கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் அப்டேட் கேட்டிங்க. அதுக்காகத்தான் இப்போ நேரடியாகவே உங்களுக்கு என்ன நடந்துக்கிருக்கு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக உங்கள் முன்னால் நான் உட்காந்துருக்கேன். அதாவது நான் கொஞ்சம் நேற்று அசந்துட்டேன். மத்தியான நேரம் அந்த மாமா தியான நிலைமைக்கு போயிட்டார். அதனால் தூங்கிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. திடீர்னு பார்த்தா இவ லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு மாத்திரையை போட்டதாகவும், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ண உடனே நான் அதுக்கப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு 102 ஆம்புலன்ஸுக்கு ஆல்ரெடி திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் நான் சொல்ல விரும்பலை, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸை சொல்லி, நீங்கள் போங்க திருநகருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சூர்யாங்கிறவங்க அங்கே போய் விசாரிச்சிங்கனாலே சொல்லுவாங்க, மருந்தை குடிச்சிட்டாங்க போல், இல்லை மாத்திரை போட்டாங்களான்னு தெரியலை, போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே ஆம்புலன்ஸு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். நான் எந்திரிச்சு பார்க்குறேன், பார்த்தா லைவை கட் பண்ணதே நான் தான். ஆக்சுவலாக லைவ் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் போல். இவங்க ஃபோனை அடிக்க எனக்கு டூ நாட் டிஸ்டர்ப்லாம் போடல, நார்மல் ஃபோனில் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறேன், பார்த்தா முழிச்ச உடனே இந்த மாதிரி உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. அதோடு எந்திரிச்சு லைவை கட் பண்ணேன். கட் பண்ணும்போது தான் தெரியுது அவள் மாத்திரை போட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸுக்கு நான் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணினேன். அதுக்கிடையில் அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணவங்க தோப்பூர், அதாவது எங்கள் ஏரியாவிலேருந்து பக்கம். இன்னொரு ஆம்புலன்ஸு காலவாசிலேருந்து வருது. ஒரே நேரத்தில் 2 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அதோட சரி ஒரு ஆம்புலன்ஸில் வந்த ஆம்புலன்ஸில் கையெழுத்தை போட்டு ஏற்றிட்டு நேராக திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனை அங்கே ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் முதல் அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க தான் அந்த மூக்குக்குள்ளையெல்லாம் அந்த டீப்பை சொருகி தொண்டை வழியாக உள்ள வரைக்கும் போயிருச்சு. போய் அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு அந்த கப்பில் ஏகப்பட்டதை வந்துச்சு வெளியே. அவங்க சாப்பிட்டது அந்த மாத்திரை எல்லாம் சேர்ந்து ஒரு பாதி ட்ரீட்மெண்ட்டு அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேராக கிளம்பி நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருங்க, பெரியாஸ்பத்திரிக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க. அதோடு கிளம்பி அங்கேருந்து பெரியாஸ்பத்திரிக்கு வந்தோம். பெரியாஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூ அதில் அட்மிட் பண்ணி அங்கேயும் அவங்களுக்கு சிகிச்சை தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நியூஸ் சேனல்காரவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு, ஏன்னா தகவல் தெரிஞ்சிரும்ல, மற்றவங்க கொடுத்தா கேஸு, கொடுத்தா நியூஸு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது தானே உலகத்துக்கே. அதனால் வந்தாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இது தனிப்பட்ட பகையோ யாரையும் பழிவாங்கும் நோக்கத்துடனோ, ஒரு நிமிஷம் இருங்க, கை வலிக்குது, இது மேலே அப்படி கையை அண்டம் கொடுத்துக்கிறேன், சரியா? இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு பழிவாங்கிற எண்ணமோ யாரையும் முன்பகையோ கிடையாது. இது மன உளைச்சல், அதிகமான டிப்ரெஷன். அதாவது நம்ம வேணான்னு ஒதுங்கி போனாலும் திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே பிரச்சனை பண்ணுறது, வம்புழுக்கிறது. அதுக்கப்புறம் துரோகம், அதாவது பண விஷயத்தில் தான் துரோகம். அதையுமே அவள் காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்கள நம்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, சரி ரைட்டு, தன்னுடைய பண விஷயம், தன் பிள்ளையோட படிப்பு சம்மந்தமாக சில விஷயங்களை சேமித்து வைக்கிறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறான். சரி, நீ அந்த பணத்தை நீ ஏமாற்றிட்ட, ரைட்டு விடு, அதை நான் யாரை சொல்கிறேங்கிறது நான் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும். அந்த பணத்தை கேட்டால் அது நான் சம்பளமாக கழிச்சுக்கிட்டேன், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு போல். ஆனால் தனிப்பட்ட முறையில் உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தொகை 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ யாருமே கொடுத்து உதவலை. அவங்க வீட்டுக்கு நடு வீட்டில் ஆளில் ஆள் உட்காந்துட்டாங்க, மானம் போகுது மரியாதை போகுதுன்னு சொன்னப்போ இவ தான் இவளுடைய நட்பு ரீதியில் பழக்கத்தில் அந்த ஊரில் அவங்களுக்கு சென்னையில் யாருக்கும் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இவன் நட்பு ரீதியில் சரி வா, என் கூட என் தங்கச்சியாக இருக்கிற பழகிட்ட அப்படின்னு சொல்லி
பண உதவி பண்ணது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான மனசு. நீங்கள் சூர்யாவை எல்லோரும் குத்தம் சொல்கிறீங்களே, அவள் கொடூரமானவ, அவள் அடங்கா பிடாரி, அவளுக்கு வந்து வாய் ஜாஸ்தி அப்படிலாம் சொல்கிறீங்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அவளுக்குள்ள நல்ல குணம் நிறையா இருக்குது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா, தான் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா, தன்னால் முடிஞ்ச உதவியை எப்படியாவது செஞ்சிருவா. தாங்கிட்ட காசு இல்லைன்னாலும் தன் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசி, சரி ரைட்டு இங்கே வாங்க, அந்த பொண்ணு கஷ்டப்படுது, பணத்தை கொடுங்க, அதுக்கு நான் பொறுப்பு, நான் ஜாமீன்தார், நான் ஜவாப்தாரின்னு சொல்லி உனக்கு உன் மானம் போக இருந்த இடத்துல உன்னை காப்பாற்றி உன் கஷ்டத்துக்கு உதவுனவளை அந்த காசையும் கொடுக்க முடியாது, எல்லா காசையுமே நான் வந்து முகாம் போடுவேன், நான் வந்து என் வாய்க்குள்ளே போட்டுக்கிருவேன் அப்படின்னு சொன்னால் இதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மன உளைச்சல் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நீ இவ காசை தான் நான் சொன்னேன், சரி ரைட்டுப்பா, அவள் அப்போவே சொன்னா சூர்யா, நான் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன், நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்டா. அப்போவே வந்து நான் சரி வேணாம் விடு, இதை பெருசாக்க வேணாப்பா, நம்மளுக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே 1008 பிரச்சனை இருக்குது, விட்டுருப்பான்னு சொல்லி ஒதுங்கி போச்சு சொன்னவே நான் தான். அதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்தில் தான் நீ ஏமாற்றிட்ட, விபூதி அடிச்சிட்ட, போய் தொலையிட்டோம், எவ்வளவோ காசு நம்மளுக்கு வருது போகுது, செலவோட செலவாக இதையும் நம்ம நினச்சிக்கிருவோம், எவ்வளவோ நம்ம கோர்ட்டுக்கு கொடுக்குறோம், வக்கீலுக்கு நிறையா செலவாகுது, வாய்தா அது இதுன்னு போகிறோம், அலைச்சல், ஏகப்பட்ட காசு போய்கிட்டு தான் இருக்குது. அதை கூட பரவாயில்ல, அதோட இதுவும் கடந்து போட்டுன்னு சொல்லி தானே நாங்கள் கடந்து போனோம். ஒரு சீட்டு காசுங்கிறது எப்படி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா, உன் மானத்தை அன்றைக்கி அந்த 2 லட்ச ரூபா இருக்க போய் தானே உன் மானம் கப்பலேறாமல் காப்பாற்றப்பட்டுச்சு. இவ்வளோத்துக்கு நான் நேற்று காலையில் கூட அந்த பொண்ணுக்கு அடிக்கிறேன், அண்ணன் பேசுகிறேம்மா, உனக்கு சமாதானம் பேசுகிறதுக்கு தான்மா நான் வந்திருக்கேன், ஃபோனை எடுமான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் பதில் எதிர்முனையிலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா எவிடன்ஸ் ஆயிருமா. இவங்க ஏதாவது பேசி ஆமாம் நான் பணம் தரணும், நான் அப்போ தர்றேன் இப்போ தர்றேன், இல்லை தர முடியாது, ஏதோ ஒன்று சொல்லி பேசினா அது கூட எவிடன்ஸ் ஆயிருமா. அதுக்காகவே வாயவே திறக்கலை. நான் தான் காலையில் பேசினேன், வாயவே திறக்கலை, அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்க. ஏன்னா இப்போ இது வந்து இந்த சுமையும் வந்து இவ தலையில் தானே விழுகும், சூர்யா தலையில் தானே விழுகும். ஏற்கனவே எங்களுக்கு வந்து கடன்கள் இருக்குது, காலேஜில் சேர்க்கறதுக்கு உண்டான காசு சிறுக சிறுக சேர்த்த காசும் போயிருச்சு. அதுபோக இப்போ வந்து சீட்டு காசும் ஏழைச்சீட்டு காசையும் நீ வந்து இப்படி பண்ணுனா இதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளவு தூரம் தான் ஒரு ஆளை வந்து ஏமாற்றுவீங்க? ஒருத்தி எவ்வளவு தான் தாங்குவா? ஒன்று அந்த டிப்ரெஷன், ரெண்டாவது முக்கியமான இன்னொரு டிப்ரெஷன், இந்த 24ஆம் தேதிக்கு வரைக்கும் அந்த மதுரை பொண்ணுக்கு கொடுத்த ஒரு கெடு, அந்த கெடுவை வந்து அவங்க மீறிட்டாங்க. காவல் நிலையத்தில் வந்து யாருக்கும் மன்னிப்பு கடிதம் கொடுக்கல. நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம், நீங்கள் எங்களை மன்னிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லி யாரும் எழுதியும் வாங்கலை, எழுதியும் கொடுக்கல. பொதுவாக வந்து சரி 24ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி அனுப்பி தான் விட்டுருக்காங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நேற்று மதியானம் உட்காந்துக்கிட்டு ஒரு லைவை போட்டு பழைய குருடி கதவை துரடின்னு பழையபடி இவ்வளவும் சூர்யாவையும் சூர்யா பிள்ளைகளையும் அவனுக்கு வந்து மிரட்டல் விட்டு திருப்பி வந்து அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினது, நிறைய பேசிட்டு லைவை தூக்கி ப்ரைவேட் பண்ணது, ஏகப்பட்ட வேலைகள், தினம் பேசுகிறது, ஏதாவது ஒன்று பண்ணிடுறது ப்ரைவேட் பண்ணிடுறது, ஏதாவது ஒன்று பேசுகிறது ப்ரைவேட் பண்ணிடுறது. மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் யாருக்கு தான் தாங்கும்? ஒரு பொம்பளையா எத்தனை விஷயங்களை தான் அவள் தாங்குவா? பல பக்கங்களை நாங்கள் எங்கள் வழியில் நாங்கள் பாட்டுக்கு போகிறோம், யாருக்காவது எந்த தொந்தரவாவது கொடுக்குறோமா? எங்கள் வியாபாரம் உண்டு, மசாலா வியாபாரம் பார்க்குறோமா, யூடியூப்பில் வீடியோ போடுறோமா? இப்போ கூட இந்த திருச்செந்தூருக்கு போனோம், நல்லா சாமி கும்பிட்ட வீடியோ, கடற்கரை வீடியோ, மடிப்பிச்சை எந்திரமணி, அப்புறம் என்ன வந்து நான் மறுநாள் தங்கி இருந்து சாமியை பார்த்துட்டு வந்தது எல்லாமே ஒரு ஜஸ்ட்டு அந்த கிளி ஜோசியம் பார்த்தது, முத்தாரம்மை கோயிலுக்கு போனது, எவ்வளவு வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் போடுறோம். யார் விஷயத்துலையாவது நாங்கள் போய் தலையிடுறோமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் திருப்பி எங்களுக்கே மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் உண்மையிலே இன்னொரு விஷயத்தில் நான் எல்லாரையும் பாராட்டணும், என் சகோதர சகோதரிகளையும் என் மாப்பிள்ளைகளையும். இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி கடன் செலுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். நேற்று சூர்யா அந்த மாதிரி மாத்திரை போட்டா அப்படின்னோடனே ஒரு சில பக்கங்கள்லேருந்து பார்த்தா அது மாத்திரையே கிடையாது, அது வந்து தூக்க மாத்திரை இத்தினூண்டாக இருக்கும், இது வந்து தண்டி இருக்குது, மாத்திரையை 2 வாயில் போட்டால் 4 கீழே போட்டால், இன்னும் என்னென்ன கட்டுக்கதை. ஒருத்தி ஏதாவது ஒன்றுனா போதும், அதை வச்சுக்கிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிடுறது 4 பக்கமும். அவள் அதான் ஆனால் இதான் ஆனால், அவள் வந்து நல்லா இருக்காளா இல்லையா, அவள் உயிர் தொங்கிக்கிட்டு இருக்கா தங்கிக்கிட்டு இருக்கா, அவன் நல்லா வருவாளா, திருப்பி உயிர் பிழைப்பாளா மாட்டாளா, ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. ஏங்க ஒருத்தி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளே, ஆனால் அந்த விஷயத்தில் என் மாப்பிள்ளைங்க என் தங்கச்சிங்க நிறையா பேர் உதவி பண்ணிங்க.
உள்நாடு வெளிநாடு இங்கே இருக்கிற என் மாப்பிள்ளை உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்டிஸு, அப்புறம் இன்னும் வந்து எனது சகோதரிகள், அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் உடனே போயிடுவாங்க அங்கே. அதனால் நிறையா பேர் என்ன தான் நீங்கள் இந்த எதிர்க்கட்சிகள் எதிரிகள் அவதூறு பரப்புனாலும் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இருக்கோம் மாமா, நாங்கள் இருக்கோம்னே, இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி பணத்தால் உதவியும் மனதால் தைரியமும், விஜயலட்சுமி விஜயெலாம் வாய்ஸ் மெசேஜ், இன்னும் நிறையா சகோதரிகள் வாய்ஸ் மெசேஜ், நிறையா பேர் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியாக உதவுறோம்னு சொல்லி நிறையா பேர், எல்லார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ பேர் வந்து உதவிக்கரங்கள் நீட்டினாங்க. பணத்தாலும் மற்றபடி சட்ட ஆலோசனையிலையும் மற்றபடி எல்லா விஷயத்துலையும். இதில் சில பேர் வந்து வீடியோக்களை போட்டு உருட்டுகளும் நடந்துச்சு. சில பேர் உண்மையான அப்டேட்டும் கொடுத்தாங்க. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சில பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை, ஆளையே காணோம். அவங்கெல்லாம் சிக்ஸர் அடிக்க மட்டும்தான் வருவாங்க, மற்ற நேரம்லாம் வந்து அப்படியே சத்தம் இல்லாமல் இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி மைனூட்டாக வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருந்தாங்க. ஒரு இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயத்துலேருந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் வந்து கடைசி வரைக்கும் கூட நிற்கிறா, யார் வந்து உதவி பண்ணுறா, யார் வந்து உபத்திரம் பண்ணுறா, எல்லாத்தையுமே நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் உபத்திரம் பண்ணுறான்னா யாரும் வந்துடாதீங்க. நான் உபத்திரம் சொன்னது யாரை சொன்னேன்னா, என் கட்டின பொண்டாட்டி 23 வருஷம் குடும்பம் நடத்தி 3 பிள்ளையை பெற்று கொடுத்தா பார்த்தீங்களா, அவளை தான் சொல்கிறேன். உபத்திரவம் பண்ண வர்றதுங்கிறது அதுதான். இவ எதுக்கு வந்தா தெரியுமா, அந்த சுமிங்கிறவ நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பா. அதை கூட அதுக்கப்புறம் ஐசியூ வார்டுலேருந்து ப்ரைவேட்டு வார்டுக்கு வந்து மாற்றினதுக்கப்புறம் இவ வந்து வேவு பார்க்க வந்தவ சுமிங்கிறவ. வேவு பார்க்க வந்தாதுன்னா யாருக்காக வேவு பார்க்க வந்திருக்கா, அந்த மதுரையில் இருக்கிற இவளுடைய அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு தான், இல்லாட்டி எல்லாம் பீஸு தான் ஒரு அம்மா கூட வந்து வீடியோ போட்டார்ல விசுவாசி, அந்த மதுரைக்காரம்மாவோட அந்த ஆளுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக வந்து துப்பு, எப்படி துப்பு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உண்மையிலே வந்து சுப்பு வந்து படுத்துட்டாளா பொழப்பாளா பொழைக்க மாட்டாளா, சும்மா நடிக்கிறாளா நாடகம் போடுறாளாங்கிறத செக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வேக வேகமாக விக்குன்னு வந்திருக்கா. வந்து வீடியோவும் எடுத்து நேற்று நைட்டு வந்து பார்த்தா போஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு அவள் போஸ்ட் பண்ணதே தெரியாது. நான் மன்னார்குடி லைவை நைட்டு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு நான் பார்க்குறேன், எனக்கு பொழுது போகணும்ல, உட்காந்து கீழே அங்கேயே துண்டை விரித்து கீழே படுத்துட்டேன். பெட்ஷீட்டு கிட்ஷீட்டெல்லாம் போய் ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வீட்டில் இருந்து, அதை பப்பு அங்கே விட்டுட்டு அதை எடுத்து விரிச்சிட்டு தலானியை போட்டு கீழே படுத்துட்டு உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா வந்து சூர்யா நல்லா தான் இருக்கா, கட்டப்பை கற்பிக்க ஒன்றும் ஆகலை, அவன் இந்த மாதிரி வந்து ஐசி வார்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நார்மல் வார்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க சுமின்னு சொல்லி மன்னார் கமெண்டில் வருது லைவில். அப்போ இவ எதுக்கு வந்திருக்கா, எனக்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அண்ணே அக்கா எப்படி இருக்காங்க, அண்ணே அக்காவை பத்திரமா பார்த்துக்கங்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படி சொல்லி கேட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவ எதுக்கு வந்திருக்கா தெரியுமா, அந்த சுமிங்கிறவ அந்த உதவிகளை பூரா தடுக்கிறதுக்கு. புரியுதா? இப்போ ஒருத்தவங்க கஷ்டமாக இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கும். சரி அக்காவுக்கு ஏதாவது செய்யணும், அக்கா பாவம் ஏதோ ஒரு உதவி பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சதை அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறதுக்கும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் வேண்டுதல் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா என்ன ஆகும், உதவிகள் வராது. ஒன்று. ரெண்டாவது, பிரச்சனையே இல்லை போல் அப்படின்ட்டு போயிடும். இப்போ இவன் என்ன நினைக்கிறா, இங்கே வந்து துப்பு கொடுக்க வந்திருக்கா. யார், சுமிங்கிறவ. நான் அவள் வந்து இப்படி இருக்கா, இவங்க வந்தாங்க, இந்நேரம் தகவல் போயிருக்கும். காவல்துறை எப்படி வருவாங்கல்ல, ஒரு இந்த மாதிரி கேஸுனால் காவல்துறை வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க, நேரில் வந்து பார்ப்பாங்க. அவள் மூக்கில் டீப்பு மாட்டினது, அப்புறம் கையில் போட்டிருக்க ட்ரிப்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாக்குமூலம் வாங்குவாங்க. இது இயற்கை, எல்லாருக்குமே அப்படி தானே வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வாங்கினா இவங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியை, அப்போ வாக்குமூலம் வாங்குகிறாங்க. இது எல்லாமே சில இடங்களுக்கு பாஸ் ஆகுது, நியூஸ் ஆகுது. சில பேர் இதை நியூஸ் ஆக்கியிருக்காங்க. இவ வந்து என்ன பண்ணுறா, தகவல் கொடுக்குறான். யாருக்கு, இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கும் இன்னும் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கும். நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க கூட வந்து அனுப்பி விட்டுருக்கலாம், சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தகவல் கொடுக்குறதுக்காகத்தான் வந்து இவ அக்கறையில் வந்து பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த சுமிங்கிறவ ஆஹா மதுரைக்குள்ளே இருக்கிறோம், என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரருக்கு வந்து கூட இருக்கிறவ, இல்லை வந்து இவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர், அதனால் வந்து அந்த அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வந்தால, இல்லை மதுரைக்குள்ளே வேறு யாருமே ஆதரவு இல்லை, நம்ம போய் ஆதரவு நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்து எதுவும் பார்க்க வந்தாலா, கிடையவே கிடையாது. முழுக்க துப்பு கொடுக்கறதுக்கு எப்படி அப்டேட் போய்கிட்டு இருக்கு, நல்லா இது வருமா,
இல்லை வந்து பிரச்சனை சீரியஸ் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சொல்கிறதுக்காகவும் 4 பேருக்கு தகவல் கொடுக்கறதுக்காகவும் தான் வந்திருக்காளே தவிர வேறு எதுக்காகவும் இந்த சுமிங்கிறவ வரல. நேற்று ஒரே நாளில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இது யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, நேற்று நைட்டு அவ்வளோ தூரம் கெஞ்சுன்னு கெஞ்சுறேன். எப்பா என் பப்புவை பார்த்துக்கப்பா, ஒரு நாளைக்கு கூட்டு போய் உன் வீட்டில் அங்கே வச்சுக்கப்பா. இப்போ கூடல் நகரில் நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம், இல்லை நாளை கழித்து கூட வந்துடலாம், ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகலாம்ப்பா, தயவு செய்து பப்புவை பார்த்துக்கப்பான்னு சொல்லி காலில் விழுகாத குறையாக கெஞ்சினேன். ஆனால் அசைஞ்சே கொடுக்கல. கடைசி வரைக்கும் நான் நாளைக்கு காலையில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ முட்டுக்காலில் வந்து வலி, அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதாங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் பழங்கானத்தை சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு. அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, பப்புவை நீங்கள் அங்கேயே நீங்களே பார்த்துக்கங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் கொண்டு போய் கூடல் நகரில் போய் விட்டுருங்க. அச்சு வந்து இது வேலைக்கு போயிட்டு 11:30 12 வருவேன், அவன் பார்த்துக்கிருவேன் அங்கே அப்படின்டா. உனக்கு அதை விட வேறு என்ன பிடுங்குற வேலை? உங்களுக்காகத்தான் அந்த பப்புவை நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டு வந்தேன். முடி கொட்டுது, பேரனுக்கு வாயில் முடி போயிடும், இல்லை சாப்பாட்டில் முடி போயிருங்கிறதுக்காக எங்கள் பப்புவை கூட்டு வந்ததே நான் அதுக்காகத்தான். ஒரு ஆத்திர அவசரம்னா இப்படித்தான், எப்போ பார்த்தாலும் தான். திருச்செந்தூருக்கு போகிறோன்னு சொன்னப்பையும் பப்புவை பார்த்துக்கிற மாட்டேன்ட்டா. அதுக்கு ஏதோ கோர்ட்டு கேஸு வாய்தாக்கு போகிறேன்றப்பையும் மாட்டேன்ட்டா. எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்டா, ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகணும், அப்புறம் இப்போ இந்த சமீபத்தில் வந்து என் மருமகளுக்கு பாத்தியா ஓதணும், ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி அவாய்ட் பண்ணான். சரி, நேற்று எவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். அந்த பப்பு வந்து பாவம் ஒத்தையில் அங்கே நைட் நேரம் நான் போகிறேன், நான் தான் போய் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்தேன், பெட்ஷீட்டு அப்புறம் தலாணி எல்லாம் எடுத்துகிட்டு பப்புவுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளேயே விட்டு கதவை பூட்டிட்டு திருப்பி அங்கேருந்து வந்தேன். நைட்டோட நைட்டாக வந்து நான் இங்கே தான் நைட்டு பூரா படுத்து கிடந்தேன். இல்லை, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு துணைக்கு வந்து உட்கார்றதுக்கு உன்னால் முடியலை, ரெண்டாவது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லி இந்த விஷயத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் எங்களுடைய பாதை யோசித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் 2 பேருமே இருக்கோம். சரியா? இதை இனிமேலும் இப்படியே கொண்டுகிட்டு போனால் நல்லா இருக்காது. இதை வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏமாந்துக்கிட்டே இருந்தால், ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் இருந்துக்கிட்டே இருப்பானா. அந்த கதையை பல பேர் இப்போ எங்களை வந்து முட்டத்தலையில் மிளகா அரைக்க பார்க்குறாங்க. இவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி திருச்செந்தூர் போகலாம், அடுத்து கந்திஷ்டி, இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறோம்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் தெரியுமா, திங்கக்கிழமை, அது ஒரு கந்திஷ்டி. என்னடா அவங்க இப்போ தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க, யாரோ பணம் போட்டாங்களாம், இப்போ பழையபடி வந்து வேளாங்கண்ணியை காசு கொளுத்து போய் திடுறாங்க. எவ்வளோதான் நம்ம இவங்களை பற்றி அவதூறு பரப்புனாலும் இந்த உலகம் இவங்க பக்கம்தான் இருக்குது. இந்த யூடியூப்பில் நிறையா பேர் இன்னும் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூரா பொறாமையில் கந்திஷ்டி, பொறாமை, வகுத்தறிச்ச, என்னடா நல்லா இருக்காங்க. அந்த வகுத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் நேற்று நடந்த சம்பவம். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் எது செஞ்சாலும் எதையாக இருந்தாலும் கமுக்குன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறோமா, அன்றைக்கி காலையில் 6 மணிக்கே 7 மணிக்கே வீடியோ போட்டு போவோம். அதுக்கிடையில் யாருக்கிட்டே எந்த தகவலும் சொல்கிறதில்ல. வீடு கட்ட போகிறோமா, அஸ்திவாரம் போட்டு செங்கலை வச்சு சிமெண்ட் வச்சு பூசி கட்டடம் மேலே எழும்புனதுக்கு அப்புறம்தான் அதையே சொல்லுவோம். அப்படியே சொன்னால் கூட இவங்களுடைய வாயில் விழுந்தால் விழுகாத இடி கூட எங்கள் கட்டடத்தில் விழுந்து மண்ணோட மண்ணாக போயிடும் போல். அவ்வளோ தூரம் கறிக்கிறாங்க, கரிச்சு கொட்டுறாங்க, முடியலை எங்களால். இப்போ பாருங்கள், இந்த நேற்றுலேருந்து பல பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இது ஒரு நாடகம், இது வந்து ஒரு நடிப்பு, இது வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறீங்களே, எங்களுக்கு எதுக்கு தேவையா? மக்களை ஏமாற்றி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு இந்த இதில் நாங்கள் தான் கிடக்கிறோம். ஆஸ்பத்திரியில் ஒரு இவ்வளோ தூரம் இந்த இதில் வந்து நாங்கள் தான் கிடக்கிறோம். நைட்டு பூரா விடிய எனக்கெல்லாம் தூக்கமே இல்லை. என் கண்ணை பாருங்கள் எப்படி செவந்து போய் கிடக்குன்னு, தூக்கமே இல்லை. பிறண்டு படுக்கிறேன். நைட்டு 12:30 மணிக்கு ரத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் இதுக்கு கொடுக்குறேன், ரத்தத்துக்கு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க, 28ஆம் நம்பர் வார்டுங்க, அதை போய் கொடுத்துட்டு வரேன். அதையும் நம்ப மாட்டாங்க, ரத்த டெஸ்ட்டு சும்மா சொல்கிறேன்பாங்க. நீங்கள் வேணால் வந்து கேட்டுக்கோங்க. 28ஆம் நம்பர் வார்டு ரத்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ இந்த 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டு இருந்தால் வருங்க, சீட்டு கூட என் பையில் தான் இருக்குது, இந்த வருங்க, படித்தவங்களுக்கு தெரியும்ல அது, இந்த பாருங்க, தெரியுதா? ரத்த டெஸ்ட்டுக்கு உண்டான சீட்டு, ரத்தத்தில் வந்து என்ன கலந்துருக்கு ஏது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உண்டான சீட்டு போல். எவ்வளோ தூரம் உள்ளக்க வந்து இது இருக்குது, என்ன சாப்பிட்ருக்காங்க மாத்திரை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சீட்டு.
ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, இதில் ஏமாற்றி என்ன கிடைக்க போகுது? அவங்க குடித்தாங்க, அதனால் நீங்கள் குடிச்சிங்க. நீங்கள் குடிச்சிங்க, அதனால் அவங்க குடித்தாங்க. நீங்கள் அவங்க மேலே அதை பண்ணீங்க, அதனால் அவங்க இதை பண்ணாங்க. இந்த பேச்செல்லாம் கிடையாது. மன உளைச்சலுங்கிறது யாருக்கு எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. அது அவளுக்கு வந்திருக்கு. ஏன் நானா குடித்தேன்? இல்லை எனக்கு எது இதில் தேவையா? என் பேரையும் தான் எல்லாத்துலேயும் சேர்த்து விட்ருக்காங்க. நான் அதுக்காக உட்காந்து மருந்தை குடிச்சிக்கிட்டு இருக்கேனா? அவங்கவுங்க மைண்டை பொறுத்தது அது. நான் வந்து ஒரு மனதளவில் வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ளவன், திடகாத்திரமானவன். 2வது எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவன் நான். என்ன தான் மீடியா முன்னால் உங்களோட காமெடி பண்ணாலும், கோலை மாதிரி கரப்பாம்பூச்சிக்கு பயந்தாலும் நான் ஒரு தைரியசாலி. ஆனால் அவள் அப்படி கிடையாது. என்ன தான் மீடியா முன்னால் தான் ஒரு ரவுடி பேபி, நான் ஒரு டிக்டாக் பிரபலம், நான் வந்து எதுலேயுமே எல்லாமே தெரிஞ்சவ, நான் வக்கீலாக ஆகியிருக்க வேண்டியவ, ஏதோ 7வதோட நிப்பாட்டினதுனால இப்படி விட்டுட்டேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டிப்ஸ் கொடுக்குறது இருக்கிறவருக்கு பார்த்தீங்களா, இவகிட்ட தான் ஒன்றுமே இருக்காது. பயந்தாங்கோழி, மனதளவில் பாதிக்கப்பட்டவளுக தெரியுதா? அப்போ அதை தான் சொல்ல வர்றேன். அதனால் ஏமாத்தினவங்க ரொம்ப நாள் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி கடவுளையும் சட்டத்தையும் ரொம்ப நாளைக்கு ஏமாற்றவும் முடியாது. ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன். கேட்டுக்கங்க எல்லாருக்கும். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஏமாறுறவனு ஏமாந்துக்கிட்டே இருக்கவும் மாட்டான். துணிஞ்சா தூக்கு மேடையும் தூள் பக்கடா. யார்? எங்களுக்கு. அதனால் எங்களுக்குங்கிறத விட எனக்கு இல்லை, அவளுக்கு. அதனால் இனிமேல் நாங்கள் எல்லாத்தையுமே சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி, நீதிப்படி, நேர்மைப்படி போகிறோம். சரியா? அந்த படிக்கட்டில் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. சட்டம் தன் கடமையை கூடிய விரைவில் செய்யும். செய்யாட்டி என்ன? சட்டங்கிறது எல்லாருக்கும் பொது தானே. எல்லாருக்கும் நீதி நேர்மையை கொடுக்குறது தானே இந்த தமிழக அரசு. கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு நீதி நேர்மையை வழங்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத அடுத்தடுத்து நான் அப்டேட் தர்றேன். ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன். பண உதவி, மன உதவி, பொருளுதவி, அதுபோக வந்து பேருதவி, நீங்கள் செஞ்சது எல்லாமே எங்களுக்கு ஒரு பேருதவி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டேட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.